நாட்டு மக்களிடையே இன்று மாலை 5 மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என தகவல். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. அக்டோபர் 1 முதல் தொடங்கவுள்ள தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்திற்கு நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்ததாக தகவல். டெல்லியில் அமித்ஷாவுடன் பேசியது குறித்து எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசிக்கவில்லை. அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவு தெரிவித்த அதிமுகவினர் கட்சியின் நலனுக்காக ஒன்றிணைக்கும் முடிவை வலியுறுத்தி வருவதாக செங்கோட்டையன் பேச்சு. தைலாபுரம் இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ராமதாஸ் அவசர ஆலோசனை. தேர்தல் ஆணையம் மூலம் கட்சியை கைப்பற்றுவதாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். தாவிகவை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதைகளை பரப்புகிறார்கள். மக்களிடையே தாவிகாவிற்கு பெருகும் ஆதரவை கண்டு அஞ்சி நடுங்குவதாக விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவிக தலைவர் விஜயின் பேச்சு திமுகவை குறிவைக்க யாராவது பணித்துள்ளீர்களா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. அடிப்படை புரிதல் இல்லாமல் வன்மத்தோடு விஜய் பேசுவதாகவும் நாகை எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ் பதிலடி. திமுகவை வீழ்த்த விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அழைப்பு. விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் இந்த தேர்தலோடு தாவிகவை திமுக முடித்துவிடும் என்று எச்சரிக்கை. குடிநீர் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய சென்னை குடிநீர் செயலி அறிமுகம். மக்களை மையப்படுத்திய தீர்வுகளை நோக்கிய திராவிட மாடல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றும். நடிகர்கள் குறித்து அவதூறு பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. வட தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். தமிழ்நாட்டில் வருகின்ற 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு சிகிச்சை அளித்த தூய்மை பணியாளர்கள். நோயாளிக்கு தூய்மை பணியாளர் குளுக்கோஸை அகற்றும் வீடியோ வெளியாகியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை தனக்கு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் உள்பட 7 போரை நிறுத்தியதற்காக பேச்சு. அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற புதிய கோல்ட் கார்டு திட்டம் அறிமுகம். தனிநபர் விண்ணப்பித்தால் சுமார் 9 கோடி ரூபாய் கட்டணமாக நிர்ணயம்.
நடப்பாண்டின் கடைசி சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இன்றிரவு நிகழ்கிறது. இரவு 10:59 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணிக்கு முடிவடையும் என எதிர்பார்ப்பு. ஆசிய கோப்பை T20 தொடரில் இந்தியா பாகிஸ்தான் நேற்று மீண்டும் மோதல். ஆதிக்கத்தை தொடரும் முனைப்பில் இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி.